விஜய்க்கும், மல்லிக்கும் ஏதாவது பிரச்சனை வருமோ? அப்படிங்கிற மாரி தான் தோணுது. ஏன்னா, இப்போதைக்கு கதைய பார்த்தீங்கன்னா, வேற அளவுல பெருசா எந்த ஒரு இதுவும் பெருசா ஒரு அதிரடியான விஷயங்கள் எதுவும் நடக்கிற மாரி தெரியல. ஏன்னா, ஒரு சில விஷயங்கள வச்சு பார்க்கும்போது, இனி வந்து விஜய் பிசினஸ் விஷயமா வெளியில போயிருக்கிறாரு. அதே நேரத்தில மல்லி வந்து வெண்பா பிரிஞ்சு இருக்கிறாங்க. வெண்பா வந்து ரேணுகாவோட வீட்ல இருக்கிறாங்க. அப்ப மல்லியால வெண்பா பிரிஞ்சு இருக்க முடியல அப்படிங்கிறம்போது, அவங்க என்ன பண்ணுவாங்க, அடிக்கடி கதிரேசன் வீட்டுக்கு தேடி போவாங்க. அது வந்து விஜய்க்கு கண்டிப்பா பிடிக்காது. அப்ப அந்த விஷயத்த வந்து மல்லிய கொஞ்சம் அதட்ட தான் செய்வாங்க. இருந்தாலும் மல்லிய சமாதானப்படுத்த முடியாது. அப்ப அடுத்ததா எந்த விஷயத்த நோக்கி கதை நகரப்போகுது அப்படிங்கிற பெரிய எதிர்பார்ப்பு இருக்க தான் செய்யுது. அப்ப இதுல ஒரே ஒரு விஷயம் நடக்குது. என்ன அப்படின்னா, ராஜி இப்போதைக்கு இல்ல. சீனுக்குள்ள இல்ல. ரஞ்சிதா இல்ல. இன்னொரு பக்கம் பார்த்தா இந்த ரகு நான் வெளியில போறேங்கிறாரு. அப்ப கதிரேசன் விஷயங்கள் அந்த ரூ. 50,00,000 பணம் விஷயத்த அப்படியே விட்டுட்டாங்க. அப்படியே விட்டுட்டாங்கங்கிறதோட ரேணுகா வந்து அழுது புரண்டு அவங்க என்ன பண்ணியிருந்தாங்க, இந்த 50,00,000 முக்கியமா? இல்ல என்னோட பொண்ணோட உயிர் முக்கியமா? அப்படிங்கிற மாரி கேட்டிருந்தாங்க. அதனால நிஷாவும் அதுக்கு சப்போர்ட் பண்ணியிருந்தாங்க. அப்ப அந்த விஷயமும் அப்படியே விட்டாச்சு. இப்ப அடுத்ததா ஒரே ஒரு விஷயம் இருக்கு. நாகுவ வச்சு தான் இனி வந்து கதைய கொண்டு போவாங்க அப்படிங்கிற மாரி தெரியுது. இன்னொன்னு நாகு வந்து விஜய்க்கு எதிரா சில விஷயங்கள பண்ணுவாங்களான்னா, அவங்க அப்படியும் பண்ற மாரி தெரியல. அவங்க மேல ஒரு நம்பிக்கையோட தான் விஜய் வந்து அவங்கள அந்த பிளாட்ட பாத்துக்கிற மாரி அவங்கள போட்டுருக்காங்க. அப்படிங்கும்போது, இந்த ஒரு விஷயத்த வச்சு பார்க்கும்போது, நாகுவோட மெயின் வேலை என்னவா இருக்கும் அப்படின்னா, இந்த ரகுவோட ஆளு கந்தசாமி வந்து அவர் அங்க சில தில்லாலங்கடி வேலை, தில்லுமுல்லு வேலைய பண்ணிக்கிட்டு இருக்காரு. உள்ள இருந்தே இங்க வந்து எந்த விஷயத்தையும் நடக்க விடக்கூடாது. இந்த அபார்ட்மெண்ட் கட்டுறதையே கைவிட வைக்கணும் விஜயா அப்படிங்கிற ஒரு நோக்கத்தோட தான் உள்நோக்கத்தோட பண்ணிக்கிட்டு இருக்காரு. அப்போ இந்த விஷயங்கள் வந்து கொஞ்சம் நாகுவுக்கு ஒரு சந்தேகத்த கெளப்புது. அப்ப நாகுக்கு சந்தேகம் வருது அப்படின்னா, இந்த ஆள மொதல்ல பிடிக்கணும். இந்த ஆள பிடிச்சாச்சு அப்படின்னா, அடுத்ததா பின்னாடி யார் இருக்கிறா? அப்படிங்கிற விஷயம் எல்லாமே நாகு வந்து கொஞ்சம் ஓரளவுக்கு ஆழமா யோசித்து பார்ப்பாங்க. அப்படி இருக்கும்போது, அந்த ரகுவ பத்தின விஷயங்கள் தெரிய வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற மாரி தான் தெரியுது. ஏன்னா, இப்போ ரேணுகா மொபைல்ல இருந்து ரகுவ பிடிக்கிற வேலைலாம் அதெல்லாம் ஃப்ளாப் ஆயிருச்சு. மல்லிகை ட்ரை பண்ணி பார்த்தாங்க. அது வந்து சொதப்பிருச்சு. அப்போ இனி வெண்பாவ வச்சு எந்த ஒரு விஷயத்தையும் அத பண்ண மாட்டாங்க அப்படிங்கிறது தெரியுது. ஏன்னா ரகுவும் மல்லிய மிரட்டியிருந்தாரு. "நீ ஏதாவது இந்த மாரியான விஷயங்கள்ல தலையிட்ட அப்படின்னா, உன் அண்ணன், அண்ணி அவங்க அதே நேரத்தில வெண்பா இவங்களுக்கான உயிருக்கு உத்தரவாதம் கிடையாது." அப்படிங்கிற மாரி மிரட்டியிருந்தாரு. அப்போ மல்லி அந்த விஷயத்தில கொஞ்சம் இனிமே பின்வாங்க தான் செய்வாங்க. கொஞ்சம் நிதானமா தான் அடி எடுத்து வைப்பாங்கங்கிறது தெரியுது. ஆனா அதே நேரத்தில இந்த நாகு தான் சில விஷயங்கள கண்டுபிடிப்பாங்க. அதாவது எப்படின்னா, அந்த மீன் வலையில வந்து மாட்டுற மாரி தான் இப்போ வந்து ரகு வந்து அந்த கந்தசாமிய அனுப்புறாரு. அந்த கந்தசாமிய இப்போ நாகுவுக்கு சந்தேகம் வந்தாச்சு. அப்போ இந்த கந்தசாமி திரும்ப திரும்ப இந்த பிளாட்டோட கட்டடத்த கெடுக்கிற வேலையே பண்ணிக்கிட்டு இருப்பாரு அப்படிங்கும்போது, அது நாகுவுக்கு முழுமையான சந்தேகம். இவன் ஏதோ தில்லுமுல்லு வேலை பண்றாப்ல, இது யார் அப்படிங்கிறத ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு நினைப்பாங்க. அப்போ கந்தசாமிய ஃபாலோ பண்ணி போம்போது நாகுவுக்கு சில திடுக்கிடக்கூடிய உண்மைகள் தெரிய வரும். ஏன்னா, அந்த ஆள் போய் எங்க சந்திப்பார் அப்படின்னா, ரகு கிட்ட ஃபோன்ல பேசுவாரு. அதே நேரத்தில ரகுவோட வீட்டுக்கே நேரடியா போய் பேசுவாரு. அப்ப இந்த விஷயத்த எல்லாமே நாகு கண்டுபிடிச்சுட்டாங்க அப்படின்னாலே, அப்போ ஓரளவுக்கு இவங்க பிரச்சனையில தெளிவு கிடைச்சிரும். இவங்க பிரச்சனை சால்வ் ஆவக்கூடிய வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறது தான் தெரியுது. ஏன்னா, இந்த கந்தசாமிய வச்சு ரகுவ பிடிச்சாச்சுன்னா, அப்ப இவ்வளோ நாள் இவங்க ரகுவ தான் தேடிக்கிட்டு இருக்காங்க. ரகு யாருன்னே இவங்க தெரியாம இருந்துகிட்டு இருக்காங்க. அப்போ ஒரு கட்டத்தில மல்லி பாபு கிட்ட இருந்து தப்பிச்ச ரகு வந்து நாகு கிட்ட கண்டிப்பா பிடிபடுவாங்க அப்படிங்கிறது உறுதியா தெரிய வருது. நாகு பிடிச்சுட்டாங்க அப்படின்னா, அடுத்தது சுடரும் மாட்டுவாங்க. சுடர் மாட்டிட்டாங்க அப்படின்னாலே, அதுக்கப்புறம் மல்லி வாழ்க்கையில உள்ள பிரச்சனை முடிவுக்கு வரும். மறக்காம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. நன்றி.